ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மெயில் சேனல். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி பன்னீர் மசாலா சுவையாக வீட்லேயே சிம்பிளாக இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சியை பச்சையாக அரைச்சிக்கலாம். 5 தக்காளி பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பன்னீர் துண்டுகளை சேர்த்து கொஞ்சமாக வறுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வதக்கி விடலாம். இப்போ தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி விழுதும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக திக்காக பால் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், முந்திரி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க, அதனால் திக்காக பால் மட்டும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் தக்காளியோட புளிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி தரும். இப்போ நல்லா 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பன்னீர் துண்டுகளை சேர்த்துடலாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக கலரி விடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 செகண்ட் நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான பன்னீர் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.